நம்ம புது சாமந்தி செடி வாங்கினா நிறைய செடி உருவாக்கலாம். ஒரே ஒரு சாமந்தி செடி வாங்கினா அதிகமாக செடிகள் எப்படி உருவாக்குறது நான் சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்கிறேன். அதை பற்றி பாருங்கள், நிறைய மொட்டு வந்திருக்கு. இது போல் நம்ம எந்த சாமந்தி வாங்கினாலும் புது செடியில் நிறைய மொட்டோடு தான் நம்ம வாங்குவோம். அந்த மொட்டைலாம் நீங்கள் கணு பகுதியில் உடச்சி நீங்கள் எல்லாமே ஒரு சாயிலில் வச்சிடலாம். வச்சிட்டிங்கன்னா, அதாவது மணல் கலந்த செம்மண் மணல் ரெண்டுமே கலந்துட்டு அந்த மண்ணில் நீங்கள் எல்லா மட்டும் கட் பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக ரூட் வரும். அப்போ அத்தனை செடி ஆகும். புதுசாக இப்போ தான் நான் வைக்கிறேன் சாமந்தி செடி அப்படின்றவங்க நீங்கள் இது போல் ஒரு 2 பிரான்ச்சஸ் நீங்கள் கிள்ளி வைக்கலாம். ஆனால் இது கண்ணு பகுதி பாருங்கள், மேலுக்கு கட் பண்ணாமல் கண்ணு பகுதினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல உடச்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு மொட்டு. அது போல் தான் இந்த மொட்டு கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கலர் கிடையாது, நான் கீழே வச்சுருக்கேன் பொர்ட்டிக்கோல. சந்தன கலர் பார்ப்பீங்களா, இப்போ 2 டேஸாக வச்சு காமிச்சு நிற்கும் பாருங்கள் வீடியோவில். அந்த பூ செடியோட மொட்டு இது. ஏற்கனவே பாருங்கள், இதில் கூட வச்சுருக்கிற மொட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது போல் நீங்கள் மொட்டையெல்லாம் கிளி வச்சிங்கன்னா வச்சா நிறைய ரூட் வரும். அதுக்கப்புறம் நிறைய செடி உருவாகும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப வெயிலில் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் வரைக்கும் தண்ணி அதிகமாக ஊற்றாமல், இது போல் நீங்கள் செம்மண் மணல் வச்சுட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு வாட்டி ஊற்றுனீங்கன்னா ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் தண்ணி ஊற்றணும். அப்போ ரொம்ப நல்லது. இது போல் வச்சு தொட்டி மாட்டாமல் ஒரே கப்பு தொட்டியில் நான் வளர்க்க போகிறேன்னு சொன்னால் ஒரு 2 பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டு நீங்கள் வச்சுட்டு தொட்டியில் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு 4 டேஸ் தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறம் 5th டே தண்ணி ஊற்றலாம். ஆனால் அது போல் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்கள் அதுலேயே வளர்க்க போகிறோன்னா ஒரு காய்கறி தண்ணி வேஸ்ட்டு அது போல் நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றலாம். நான் இது போல் 5 டேஸ் கழிச்சு கூட ஊற்றிடுவேன், எதுவும் செய்யாது. ஏன்னா எனக்கு தெரியும் ரொம்ப நாள் பண்ணுறதுனால. புதுசாக பண்ணுறவங்க ஒரு 10 டேஸ் கழிச்சுட்டு வேரெலாம் வந்ததுக்கப்புறமா ஒரு 15 டேஸ் கழிச்சு நீங்கள் காய்கறி தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தெரியாதவங்க சொல்கிறேன் பாருங்கள், இது பதியம் பண்ணது சின்ன கண்ணாக தான் இருந்தது. காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ஊற்றினவுடனே அதே சமயத்தில் மழை வந்தது. சூப்பராக லிக்விட் ஃபெர்டிலைசர் ஏற்றுக்கிட்டு பிளான்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. லீஃபெல்லாம் நல்லா பெருசாகுது. அது போல் ஊற்றுனா ரூட்டு கூட ரொம்ப நல்லது. இப்போது காய்கறி வேஸ்ட்டு தண்ணி நீங்கள் அது போல் ஃபர்மெண்ட் பண்ணி ஊற்றும்போது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அது போல் ரோஜா செடி கூட ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேனே. அதே போல் நம்ம சாமந்தி செடி கூட தண்ணி ஊற்றலாம், பாட்டுக்குள்ளேயே ஸ்ப்ரே கூட பண்ணலாம். சூப்பராக வளரும் சாமந்தி கன்று. இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட்டில் பட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சிங்கன்னா ரூட் வரும். அழகாக செடிகள் உருவாகும். பிளான்ஸ் அதிகமாக வேணும்னா இது போல் மொட்டுக்கள்லாம் நீங்கள் கட் பண்ணுவீங்க, ரூட் வரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.